இன்றைக்கு என்னுடைய செய்தி தலைப்பு பிரேக் த்ரூ. சொல்லுங்க, பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூனா முன்னேறி போவது எப்படி, தடைகளை உடைத்து முன்னேறுவது எப்படி. வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஓகே, நல்லா கவனிங்க. 5 குவாலிட்டிஸ் ஃபார் பிரேக் த்ரூ. உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான 5 நமக்கு இருக்க வேண்டிய தரமுள்ள காரியங்கள் என்ன என்பதை சொல்ல போகிறேன். முதலாவது இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நிறைய காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நிறைய அபியூஸ், நிறைய பேட் மெமரிஸ், நிறைய ஹர்ட், நிறைய வூண்ட்ஸ், நிறைய பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டுமானால், ஒரு புதிய திருப்புமுனை உங்களுக்கு வர வேண்டுமானால், முதலாவது கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 43:19 சொல்கிறது, முந்தினவைகளை பூர்வமானவைகளை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு புதிய காரியம் செய்ய வேண்டுமானால் முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது, நினைக்க வேண்டாம். நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, எப்பமோ என்றைக்கோ நடந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கும் வைத்து நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சில மரணம், சில எதிர்பார்க்காத இழப்புகள், பண நஷ்டங்கள், வியாபார தோல்விகள், சில உறவு பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது தான். சொல்லுங்க அந்த வார்த்தையை, நடந்தது. ஆமாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்துச்சு, நடக்கக்கூடாது, நடந்துச்சு. ஆனால் இந்த நிகழ்காலத்தை அது முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த முந்தின காரியங்களை ஆண்டவர் தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. அன்ரிசோர்ஸ்ஃபுல் திங். அன்ரிசோர்ஸ்ஃபுல் திங், தேவையில்லாத நிறைய ஜாமான்கள் நம்முடைய வீட்டில் இருக்குது. நல்லா கேளுங்க. நான் என் வீட்டில் ஒரு நாள் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் எங்கள் வீட்டில் இந்த ஜன்னலெல்லாம் நாங்கள் வீடு மாற்றிட்டோம், ஜன்னல்லாம் பழைய ஜன்னலாக இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? கொண்டாங்க. இன்னொரு சொன்னார், எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? கொண்டாங்க. வந்தவன் போனவன் கொடுத்த எல்லா குப்பை மூட்டையும் வாங்கி எங்கே இருக்குது? ஒரு நாள் பார்த்தேன், வீடு ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னா, மேலே நிறைய செடி தொட்டியெல்லாம் வச்சுக்கிறோம். எங்கள் வீட்டு மேலே இந்த மாதிரி மரம், கட்டில், பீரோ எல்லாம் கிடக்குது. இதை ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, உபயோகப்படுத்தவும் இல்லை, ஆனால் கிடக்குது. ஆண்டு சொல்கிறாரு, இதெல்லாம் முதல்ல நீ நினச்சி தூக்கி எரி. இந்த போகின்னு ஒரு பண்டிகை இருக்குது. என்ன பண்டிகை இருக்குது? போகி. அங்கே பார்த்தீங்கன்னா பழைய தலைக்கான பெட்டு, பாயில் நினச்சி அவன் சுற்றி போட்டு எரிச்சிருவான். கத்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, தயவுசெய்து தூக்கி போட்டு எரிச்சிரு, தீயை வச்சு கொளுத்திரு. இந்த காரியம் இருக்கிற வரைக்கும் புதிய காரியம் உள்ள வராது. முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. பவுல் ஒன்று சொல்கிறான், நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் ஒன்று செய்ய போகிறேன். வாசிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையில் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் அன்ரிசோர்ஸ்ஃபுல் திங் இருக்கிறது போல உங்க வீட்டுக்குள்ள செல்ஃப்ல இன்னைக்கு கூட இந்த ஆராதனை முடிச்சு உங்க வீட்டில் போய் ஒரு பார்வை, ஒரு லுக் விடுங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, சில மூட்டை கிடக்குதுங்க. அது வீட்டில் அது நோய் கொண்ட ஒரு நிலைமையில் இருக்குது. அது நமக்கு தூக்கி போடவும் மனசு இல்லை, அதை பயன்படுத்தவும் மனசு இல்லை, முடியாது, பயன்படுத்த முடியாது. இப்படி அன்ரிசோர்ஸ்ஃபுல் திங், ஒன்று உபயோகமற்ற பொருட்களை இன்னைக்கு கத்த சொல்றாரு, தூக்கி என்ன செய், போடு. ஏன்னா கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறாரு.
இதை நான் பொருளை பற்றி பேசுகிறேன், வீட்டை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் உங்கள் மைண்டில், உங்கள் ஹார்ட்டில், உங்களுடைய சிந்தனையில் நிறைய இதே மாதிரி நிறைய குப்பைகள் இருக்குது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சில பொய்களையும் சில வலிகளையும் சில கசப்பான அனுபவத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இன்றைய வாழ்க்கை முறையை பிடித்து செல்லரித்து கொண்டிருக்கிறது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இந்த குடும்பத்தில் கொஞ்சம் குரூப் இருக்குது. நாத்தனார், ஓரகத்தி, வேற மாமியார், மாமனார், அப்புறம் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்றைக்கோ ஒரு சொன்ன வார்த்தையை அதை ஒரு மூட்டை கட்டி உள்ள வச்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஹார்ட்டில் இருக்கிறனால, நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயம் குப்பைகளை சுமக்கும்படி வடிவமைக்கப்படவில்லை. நம்முடைய இருதயம் சந்தோஷத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை எடுத்து போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு கட்ஸ் வேணுங்கிறார். நல்லா சொல்கிறீங்களுங்க. அடுத்த கட்டம் முன்னேற்றத்துக்கு நீங்கள் போகணுன்னா முந்தின கட்டத்தில் இருக்கிற சில நல்ல காரியத்தை கூட நீங்கள் உடைக்கணும். சில நல்ல காரியங்கள் நல்ல நீங்கள் இதே யோசுவா யுத்தத்தில் வெற்றியை பார்த்துருக்குறான். ஆனால் அந்த வெற்றியை நினச்சிட்டு இருந்தால் இன்றைய யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. நேற்று ராத்திரி வரைக்கும் நடந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதை மறந்துட்டு இன்னைக்கு தேவன் செய்யக்கூடிய புதிய காரியத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல முதல்ல வீடு இருந்தது, எங்கள் வீடு ஓலை வீடு இருந்தது. இந்த இடத்துல அந்த ஓலை வீடை ஒரு நாள் உடச்சிக்கிட்டு ஆஸ்பெட்டா ஷீட் போட்டு ஒரு வீடு கட்டினேன். அப்போ இது வரைக்கும் தான் ஆராதனை சபை நடக்கும். அப்போது 10 வருஷத்தில் அந்த சபை நிரம்பி 2 ஆராதனை ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் சிமெண்ட் போட்ட வீடு, ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூமும் வச்சு கட்டியிருக்கிறேன். அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் நிறைவாக இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் இப்போ எனக்கு இந்த ஆலயத்தை எடுத்து கட்டணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? ஆனால் எனக்கு பல வாரங்கள் மனசே வரல. அது இருக்கட்டும், அங்கே நடத்தும், அது இருக்கட்டும், அங்கே நடத்தும். ஒரு நாள் துணிச்சலை வர வச்சு சமட்டி எடுத்து இந்த ஓடி விட வச்சேன். ஜன்னல் கதவு இது எல்லாத்தையும் அடித்து மக்களை வச்சு உடைச்சிட்டு மேலே அந்த பக்கம் ஓலை வீடு போட்டு இதை எடுத்தேன். இந்த உடைக்காத வரைக்கும் இந்த பகுதி என்ன செய்யாது, இந்த பகுதி என்ன செய்யாது, வந்திருக்காது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்கள் உள்ளே கடந்துக்கிட்டு அதை உங்களால் எடுத்து போட முடியல. ஆகையால் புதிய காரியம் உள்ளே வர முடியல. முந்தின அதை போட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம். அப்போ ஒரு புதிய முயற்சி, புதிய உயரங்களுக்கு புதிய காரியம் செய்யப்பட வேண்டுமானால் முந்தினவைகளை நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற பேட் மெமரிஸ், அபியூஸ், கசப்பு, வைராக்கியம், கோபம், வலி, வேதனைகள் எல்லாத்தையும், உங்கள் சிறு வயதில் நடந்த எல்லா பாதிப்புகளையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். சில நபர்களை இங்கேருந்து சிலரோட ஆவியான பேசுகிறாரு, சில நபர்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர்கள் வர முடியல, புதிய கனெக்ஷன் வர முடியல, புதிய பிளெஸ்ஸிங் வர முடியல. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் சோல் பைண்டிங் மாதிரி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அப்படி சின்ன வயசில் பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அண்ணன் அப்படி பண்ணிட்டான். இந்த பாதிப்பு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய அண்ணன், ஒரு புதிய அப்பா கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அனாதையாக உட்காந்துக்கிறீங்க. கத்த சொல்ல ரிலீஸ் பண்ணு, அவங்கள மன்னிச்சு விட்டுரு, உனக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமேனா நோமேனா? அல்லேலூயா. சொல்லுங்க, குப்பைகளை தூக்கி எறியுங்கள், குப்பைகளை தூக்கி எறியுங்கள். இன்றைக்கே போய் வீட்டில் போய் ஒரு பாருங்கள். சில செல்ஃபில் மேலே அலமாரில் போட்டிருப்பாங்க, அவங்க அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த குண்டான். இது இவங்க பிள்ளைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது சமையலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வர்றேன், ஒரு சமட்டி எடுத்துகிட்டு வர்றேன், எல்லாத்தையும் சுக்கலாக உடச்சி. ஸோ இப்படி அன்ரிசோர்ஸ்ஃபுல் திங் உங்கள் வீட்டுக்குள்ளே கிடந்து அது நிறைய தேவையில்லாத குப்பையாக மாறுவது போல் நம்முடைய இருதயத்தில் நிறைய அன்ரிசோர்ஸ்ஃபுல் திங், பாதிக்கப்பட்ட பாதிப்பு நிகழ்வுகள், சில இடத்துல பயந்துட்டோம், சில காரியம் நம்மளை பாதிச்சிச்சு, அது எல்லாமே உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா முன்னேற விடாமல் அது நம்ம இழுத்து பாவமாய் பாரமாக அழுத்திட்டு இருக்குது. கர்த்தரதை உதறி தள்ளு அப்படிங்கிறார். அல்லேலூயா. யாருக்கு ஆவியான பேச எனக்கு தெரில. சில காரியங்களை நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும். லெட் கோ. சொல்லுங்கள் இந்த வார்த்தை எல்லாரும். லெட் கோ. போனால் போகட்டும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையா? போகட்டும், போகிறது போகட்டும். லெட் கோ.
இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க தமிழில். போகட்டும், விட்டுரு. ஸோ அந்த அந்த பாதிப்பை வச்சுக்கிட்டு உங்கள் உடம்பு நோய் கொண்டுட்டு இருக்குது, உங்கள் உடம்புல அது நோயாக மாறிட்டு இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற கவலை, உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள அந்த பதஷ்டம், அந்த அபியூஸ் எண்ணங்கள், அந்த பேட் மெமரிஸ் உங்கள் உடம்பை வியாதியாக மாற்றிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. மரித்தான் மோசே, மரித்துட்டான். செத்தவனை நினச்சிட்டு இருக்காத. உங்கள் குடும்பத்தில் சில மரணங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய நபர்களை, புதிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. ஆகையால் அந்த நபர்கள் இருந்தது 40 வருஷம் இந்த மோசையோடு, யோசுவாவோடு. அந்த மோசை இருந்து தகப்பன் மாதிரி இருந்து அற்புதமாக இருந்த தகப்பன் இறந்துட்டாரு. இப்போ தகப்பன் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாரு. அதனால என்ன, அழுதுகிட்டே இருக்கட்டுமே. ஏன் பாஸ்டர் அழக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீ அழுதுகிட்டே இருக்கனால இப்போ புதிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த கவலையும் இந்த துக்கமும் அவனை சுதந்திரிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அழக்கூடாதா? அழுது மூக்கு சேர்ந்து தீதி போட்டு போயிரு. ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு கொடுத்த நல்ல கணவனுக்காக, தகப்பனுக்காக, நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நான் வைத்திருக்க என் பிள்ளைகளோடு, என்னுடைய பிள்ளைகளோடு எப்படி வாழுங்கிற எனக்கு இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி இன்றைய வாழ்க்கைக்கு வாங்க. என் தாசனாகிய மோசே மரித்தான், நீ எழும்பு, நீ கடந்து சுதந்திரிக்க போ. அப்போ சில காரியங்களிலே நீங்க தேங்கி நின்றால் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க முடியாது. அவர்களால் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் ஏராளம். கடந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது தான். மோசே மூலமா யோசுவா கிடைச்ச ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் தான், நல்லது. ஆனால் அதையே நினைத்து, அந்த இழப்பை நினைத்து நீ பின்தங்கி விட்டால் முன்னேற முடியாது. ஆக இன்றைக்கு பழையவைகளை மறந்து விடுங்கள், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முதலாவது, கடந்ததை மறந்து விடுங்கள். இரண்டாவது, முன்னானவைகளை நாடி. அந்த பிலிப்பியர் 3:13 போட்டிருக்குது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ரெண்டாவது, பிரஸ் ஆன், மூவ் ஃபார்வர்ட், முன்னேறு. உங்களுடைய கடந்த கால தோல்விகள் உங்களை பின்னுக்கு இழுக்காதபடி. இன்னொரு வசனம் இருக்குது, எபிரேயர் 12:2 படிச்சு பாருங்க. எபிரேயர் 12:2 என்ன போட்டிருக்குது? அழகான வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். முன்னேறு, முன்னால முந்தி தள்ளிட்டு போ. ஆண்டவர் சொல்றாரு, பின்னுக்கு இழுக்கிற காரியத்தை அழுத்து விட்டு கலட்டி விட்டுட்டு முன்னால பார்த்து ஓடு. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் நிறைய சுமைகளை சுமக்க மாட்டான், சுமை இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஓடுவான். அதே போல பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளி விட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த லெவலுக்கு போ. பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, மார்க் 4:35 வசனம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம். இக்கரையிலே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம் மாதிரி உட்கார்ந்துடும். கத்த சொல்றாரு, இங்கேருந்து எடுத்து போ, பிரியாணி இருக்கு அங்கே, பொஃபே இருக்குது அங்கே, அடுத்த லெவல் உனக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. இந்த இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு நல்லா பாருங்க, அந்த வசனத்தை பாருங்களேன். பாட்டுங்க, சாயங்காலம். பொதுவாக சாயங்காலம் யாரும் பயணம் புறப்பட மாட்டாங்க. ஆனால் கத்த சொன்னாரு, கிளம்பு, இடத்தை காலி பண்ணு. வாசிங்க அந்த வசனம் ஃபுல்லா. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாட்டுங்க, எங்க போவோம்? அக்கறைக்கு, அடுத்த லெவலுக்கு, அடுத்த உயர்வுக்கு, அடுத்த திட்டத்துக்கு போங்க. பின்தங்கி இருக்காதீங்க. சில நேரங்களில் சில இடம் நமக்கு சொர்க்க பூமியா மாறிடும், சில இடம் நமக்கு வசதியாயிரும், கம்ஃபர்டபுள் ஆயிரும். அடுத்த ஒரு பிரேக் த்ரூ நமக்கு வராத தடையா மாறிவிடும். சொல்றாரு, இங்க நல்ல ஊழியம் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனா அக்கறைக்கு போவோம். அங்க பாருங்க, சரி அப்படியே புறப்பட்டு போனாங்களே, நல்லா இருந்ததா? போனா புயல் வந்துருச்சு, கொந்தளிப்பு வந்துருச்சு. சில நேரம் நமக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கும் பொழுது அங்கே சில காரியங்கள் ஃபேவராக இல்லாட்டினா நமக்கு ஒரு சோறு வந்துடும். இதுக்கு தான் நான் நினச்சேன், இதுக்கு தான் நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை, அந்த புயலையும் காற்றையும் இயேசு ஒரே வார்த்தையில் அதட்டுனார். கையை தட்டுங்க, அல்லேலூயா.
அக்கறைக்கு போனாரு, அங்க ஒரு பெரிய ஊழியமே செஞ்சாரு. சில நேரங்களில் இங்க இருக்க சிலரை பார்த்து நான் சொல்றேன், ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்ல. ரிஸ்க் எடுத்தால் தான் சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். சிலருக்கு எப்பொழுதுமே ஒரு பயம், சவாலை சந்திக்கிறதுக்கு அப்படியே ஒளிஞ்சு நிற்பாங்க. இல்லை, துணிஞ்சு கால் எடுத்து வை, கர்த்தர் உனக்காக கதவை திறப்பார். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் டூ. எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனப்பான்மை ஆரோக்கியம் இல்லாதது. யுத்தத்தில் எல்லாரும் நிற்கிறாங்க, எதிரி வந்து சுத்து போட்டிருக்கிறான். சவுலும் அவருடைய ஜனங்களும் 40 நாளாக சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சவுலுடைய மகன் யோனத்தான் ஒரு நாள் திடீர்னு எழுப்பி, வா போவோம், நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம், கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒன்று. வாசிங்க அந்த வசனம், 1 சாமுவேல் 14:6-7 வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. வார்த்தை சொல்லுங்க, போவோம் வா. சொல்லுங்க, போவோம் வா. போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். அப்பொழுது அவர் சில நேரங்களில் ஆண்டு ரிஸ்க் எடு, கர்த்தர் உனக்காக பெரிய காரியம் செய்வார். எதையுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா தான் காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். சிலரை பார்த்தா காற்றை பார்த்தா விதைக்க மாட்டான், மழையை பார்த்தா அறுக்க மாட்டான். ஸோ இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. குதிக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான காரியங்களை வழியை வாய்க்க பண்ணுவார். அடுத்த வசனம் பாருங்க, என்ன பதில் பாருங்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். இவன் தான் சூப்பரான பங்காளி. ஒருத்தர் நல்ல கவனிங்க, கணவன் மனைவி இல்லை குடும்பத்தில் இல்லைன்னா இருக்கிறோன்னா ஒருத்தர் ஒரு காரியம் செய்யும் பொழுது அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒன்று செய்யப்போனா மனைவி வந்து அப்படியே ஏய் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது, நீ போய் மாட்டிக்க போகிற பாருன்னு சொல்லி பயமுறுத்தியே எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியை உட்காத்த வச்சுருவாங்க. சில மனைவி எதாவது செய்யும்பொழுது கணவன் பயமுறுத்துவான். இப்படி மிரட்டியே ஆட்களை உருட்டி பிரட்டியே வாழ்க்கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த பொழப்பை விட்டுட்டு முதல்ல வெளியே வாங்க. ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செயல்படுத்தும் பொழுது ஒரு மனைவியாகப்பட்டவா கணவனாகப்பட்ட உற்சாகப்படுத்துங்க. இந்த ஆயுததாரி சொல்றான் பாருங்க, நீங்க செய்யுங்க, நான் உன் கூட இருக்கிறேன் சொல்றான். நான் சொல்றேன், இங்க உங்க கணவனோ மனைவியோ பிள்ளையோ இருக்கிறோம் இல்லையோ, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. God will fight for you. உங்களுக்காக கர்த்தர் ஏதாவது செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எடுக்கிற முயற்சியில கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வார். ஜஸ்ட் டூ இட். போங்க, பிரயாசப்படுங்க. ஆண்டவர் பாருங்க, நைட் ஃபுல்லாக பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் காலில் அவனுக்கு 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்தார். அல்லேலூயா. எதுவும் செய்யாதவனுக்கு கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. டேர் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். துணிஞ்சு முன்னால் போ. இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு பழமொழியில், துணிஞ்சவனுக்கு முடிய, துணிஞ்சவனுக்கு எதுவும் சாத்தியமே. அல்லேலூயா. ஓகே, 3வது பி ஃபோக்கஸ். யோசுவா 1:7 நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கு. கடைசி 2 லைனை வாசிங்க. நான் உனக்கு சொல்றதெல்லாம் நீ செய்ய, கடைசி நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஃபோக்கஸ் ஆயிரு. வலது பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத, ட்ராக்கை விட்டுட்டு போயிடாத. கர்த்தர் கொடுத்த மினிஸ்ட்ரி, மிஷன், விஷன், இதில் ஃபோக்கஸ் ஆயிருங்க. திசை திரும்பாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்கள் கொடுத்துருப்பாரு. அதில் தேவன் உங்களுடைய நோக்கத்தில் நீங்கள் தீவிரமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுவோம். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எபிரேயர் 12:2 போட்டிருக்குது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு பி ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். ஆண்டவர் என்ன சொன்னாரோ ஆண்டவரை நோக்கி, லக்கை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி, நீ எங்கே போயிட்டுருக்கிற, எதை நோக்கி போயிட்டுருக்கிற, எதனுடைய எதிர்காலம், உன்னுடைய ஆம்பிஷன், உன்னுடைய திட்டம், உன் தரிசனம், உன் எதிர்கால திட்டம் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், ஓடணும். ஒரு நாள் அந்த இலக்கை அடைய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இடையில
திசை திருப்புற காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் கவன சிதறலுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவ ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேட்குறான், எனக்கும் என் தம்பிக்கும் சொத்து பிரச்சனை, பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு கூப்பிடுறான். இயேசு சொன்னார், உன்னை எனக்கு நியாயாதிபதியாக வச்சது யார்? அவருடைய ஊழியத்தை அவர் ஃபோக்கஸாக இருந்தார். திடீர்னு ஒரு நாள் 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்துக்காரர் சேர்ந்து அவர் ராஜா வாக்குறதுக்காக தலையில் கிரீடத்தை கொண்டு வச்சாங்க. அதை வேண்டான்ட்டார். அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை தெளிவாக அறிந்ததுனால எந்த திசை திருப்பங்களுக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஃபேமிலி, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஃபேமிலி, ஜாப், சர்ச், இதிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ளே நேர்த்தியாக இருங்க. ஒரு கட்டம் வரும்பொழுது கர்த்தருக்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். 4வது, டைம் இல்லை, கெட் ரெடி. யோசுவா 1:2 அதில் போட்டிருக்கிறாரு, நீ எழுந்து கடந்து போங்கள். அப்போது சுதந்திரிக்கணும்னா முதல்ல இருக்கிற இடத்த விட்டு நீ எழும்பணும். ஆயத்து, கெட் ரெடி, கெட் அப். காலையில் எழும்புங்க. படுக்க விட்டு எழுந்தால் தாங்க அடுத்த கட்ட வேலையை உங்களுக்கு தெரியும். படுத்து கிடந்தால் எதுவுமே தெரியாது. அதே போல் இங்கே யோசுவா முகம் குப்புற கிடக்கிறான், அழுதுகிட்டு கிடக்கிறான், 40 நாளாக துக்கம் கொண்டாடி இருக்கிறான். கர்த்தர் சொல்ல, நீ எழும்பு, கெட் ரெடி. அப்போ தான் உனக்கு அடுத்த கட்ட காரியத்தை உன் கையில் கொடுக்க முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, சில காரியங்கள் நீங்கள் கிடக்குறீங்க, அதுலேருந்து நீங்கள் எழும்புங்க. கெட் ரெடி டு பொசஸ். ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்க சுதந்திரிப்பதற்கு நல்ல கவனிங்க, ஆயத்தமில்லாத ஒருத்தர் கையில் ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டார். 10 கன்னிகள் இருந்தாங்க, அதில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் தூங்கிட்டாங்க. அங்கேயும் தூக்கம் தான் பிரச்சனை. மணவாளன் நடுராத்திரி வந்த பொழுது ஆயத்தமாக இருந்தவங்க தீவெட்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லை. நல்ல கவனிங்க, இவங்க 10 பேருமே மணவாளனுக்காக வந்தவங்க தான். ஆனால் அது 5 பேர் உள்ளே எடுக்கப்பட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. காரணம், ஆயத்தம் இல்லை. வசனம் நமக்கு தெரியும், குதிரை இத்தனை நாளுக்கு ஜெயமோ. ஆயத்தம் இல்லாத ஒரு குதிரைக்கு ஜெயம் வராதுங்க. எப்பொழுதும் எவர் ரெடியாக இருக்கணும். காலையில் வீட்டில் வேலை இருக்குதோ வேலை இல்லையோ, காலைல 6 மணிக்கு எழுப்பி குளித்து எல்லாம் கிளம்பி 8 மணிக்கு நீங்கள் யூனிஃபார்மில் வந்துடணும். இன்றைக்கி எதுவுமே ஊழியம் இல்லை, பப்பரப்பேன் தூங்கிட்டு கிடக்க மாட்டோம். 9 மணிக்கு இருப்பாங்க, வந்து பார் நிற்கணும். அப்போ தான் அப்படிப்பட்ட கையில் ஆண்டு ஊழியத்தை கொடுப்பாரு. சோம்பேறிகளுக்கு கத்த சோறு போட மாட்டார். அல்லேலூயா. கெட் ரெடி, ஆயத்தமாயிரு, விழிப்பாயிரு, எழுப்பி உட்காந்து பைபிளை படி, ப்ரேயர் பண்ணு, நல்ல ஆவிக்குரிய பாடலை கேளு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சரிப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை நம்பி தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஸோ ஒரு ஆயத்தம், ஒரு ரெடினஸ். வாசிக்கிறீங்களா? எஸ்ஐயா 54:2-3 வசனம் படிச்சு பாருங்க. என்லார்ஜ், எக்ஸ்பேண்ட் சொல்றாரு. நீயே ரெடி பண்ணு, அப்ப நீ பெருகுவான்னு சொல்றாரு. சூப்பரான வசனம். வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ரெடி பண்ணுங்கறாரு. இப்பமே எதுக்கு 2வது மாடியில் அந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கணும்? இந்த கட்டடத்தை செய்யும் பொழுது இந்த கட்டடத்தை நிரப்பினார். அடுத்த வசனம் வாசிங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அடுத்த கட்ட ஒரு பெருக்கம் வரப்போகுது. ஆயத்தமாயிரு, ரெடியாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணு. உன் கயிறை நீளமாக்கு, உன் மைண்டை என்லார்ஜ் பண்ணு, உன் ஹார்ட்டை என்லார்ஜ் பண்ணு. ஒரு குறுகிய மனப்பான்மையில வாழாதீங்க. உன் ஹார்ட்டில் வந்து ஒரு பெரிய மனப்பான்மை இருக்கட்டும். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். நீங்கள் செழித்தே ஆகணும். கை தட்டுங்க. நீங்கள் செழித்தே ஆகணும். உங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு நீங்கள் செழித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய நிறைவு, உங்கள் தேவையை சஃபிஷியன்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு போதுமான வரைக்கும் இருக்கு. இல்லை, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை செழிப்பாக்குங்க, நான் ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், தேசங்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு நான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடுங்க. ஆண்டவர் சொல்றார், கெட் ரெடி. உன்னுடைய ஃபைனான்ஸாக ஆண்டவர் வந்து அபண்டன்ஸ் ஆக்க போகிறாரு. எதுக்காக? நீங்கள் அப்படி ஆசைப்படுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் வாரி வழங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்க போகிறார். யூ வில் ஸ்ப்ரெட். நீ அடுத்த வலதுபுறத்தில் இடது கொடுத்து இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள்.
அடுத்து உங்கள் ஜென்ரேஷன் வந்து பல குடும்பத்தை கட்டுவாங்க. இப்போ சொல்கிறீங்களுங்க, பல குடும்பத்தை வாழ வைக்கிற ஆட்கள் இங்கே கற்று எழுப்ப போகிற கையை தட்டி அமைச்சலுங்க. அல்லையா, பாழாய் கிடந்த பட்டணங்களை, சிட்டி பில்டர்ஸ், சிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இன்னைக்கு நாமளே ஒரு மலட்டு தன்மையில் உட்கார்ந்துட்டு இருந்தா மல்டிப்ளிகேஷன் எப்படி பாசிபிள் ஆகும்? கெட் ரெடி, நீ ஆயத்தமாகு, உனக்கு நம்பி ஒரு கூட்டத்தை உனக்கு தருவேங்கிறார். சொல்கிறேன் கேளுங்களேன், அதிகால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீங்கள் வளர ஆரம்பிங்க. இப்போ உங்கள் கையில் எந்த ஊழியமும் கத்தர் கொடுக்காமல் இருக்கலாம், எதுவுமே வர. ஆனால் நீங்கள் பர்சனலாக அந்த ப்ரேயர், பைபிள், அந்த வேர்ட் ஆஃப் காடில் நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுது உங்களை நம்பி ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவார். நான் என்னையே பார்க்குறேன். இந்த சென்னையில் 1994 வந்திருக்கும் பொழுது ஒரு பேச்சுலராக இருந்தேன். அப்போ இருக்கும் பொழுது தனியாக ஒரு ரூமில் இருந்து டெய்லி காலைல 5 மணிக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி வந்து பைபிள் படித்து சாயங்காலம் பாஸ்டர் கூட ஊழியம் பண்ணிடுறேன். இப்படி இதுக்கு இப்படி நான் ஆயத்தமாக எப்படி எவரடியாக இருந்தனால பாஸ்டர் கேர்ஸில் நடத்த சொன்னார், சண்டே ஸ்கூல் நடத்த சொன்னார், யூத் மீட்டிங் சொன்னார், அப்புறம் டான் ப்ரீச்சிங், வெளியே உள்ள கிளை இதெல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்பினார். அதெல்லாம் செய்யும். 9 மணிக்கு வேலைக்கு போவோம், 5:30 வீட்டுக்கு வருவோம், வந்தவுடனே பையை தூக்கி போட்டுட்டு ஊழியத்துக்கு ஓடிடுவோம். இப்படி ஆயத்தமாக இருந்தனால தான் இன்றைக்கி பார்க்குறேன் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்துக்கிறாரு. இன்றைக்கி 15 கிளை சபைகள் ஆரம்பிக்க வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்லார்ஜ்மெண்ட்டை தருவார். அல்லேலூயா. எனக்கு தான் ஊழியம் இல்லையே, ஒன்றும் இல்லையே. நான் அப்போ அன்றைக்கி ஊழியம் செய்யலை, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், வேலை செஞ்சுருந்தேன். ஆனால் வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபாடாக இருக்கிறத கர்த்தர் பார்த்து ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்துக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இருந்தால் ஒரு பாஸ்டர் மாதிரி இருங்க, ஒரு ஊழியர் மாதிரி இருங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நீங்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஒரு திடீர்னு ஒரு நாள் உங்கள் கையில் கொடுத்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுங்க, இன்றைக்கி ஊழியம் பண்ணுங்க, இன்றைக்கி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுங்க முடிச்சுது கொடு அடித்து நகத்தில் நிற்கணும். ஆவியானவர் அதை நீ ஆயத்தமாக இல்லாதவன் கையில் எப்படி ஊழியத்தை கொடுக்க முடியும்? எப்படி அடுத்த பொறுப்பை கொடுப்பார்? வெறும் ஊழியத்தை பற்றி மட்டும் பேசலை, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அப்படி ஆண்டு உங்களை 5 தாளந்து இருக்கவன்ட்ட இன்னொரு 5 தாளந்தை கொடுத்தாரு, 2 தாளந்து 4 தாளந்து அவனுக்கு கொடுக்குறாரு. ஆனால் புதைச்சி வச்சு சோம்பேறி இருக்கிறவன ஆண்டவர் எங்கே போடுறாரு? பற்கடிப்பு தள்ளுறாரு. ஸோ கெட் ரெடி. எப்பொழுதும் ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, எஜமான் பயன்படுத்தக்கூடிய எந்த நற்கிரிச்சை தகுதி உள்ள ஒரு பாத்திரமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் பயன்படுத்துவார். கடைசியாக 5வது பாயிண்ட், இதை நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா God will give, உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. யோசுவா 1:3 படிங்க, ஆச்சரியமான வசனம். யோசுவா 1:3, சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதான் முந்தனைகளை மறந்துடுங்க, பூர்வமான சிந்திக்கிறத விட்டுருங்க, முன்னானவைகளை நாடுங்க, ஃபோக்கஸாக இருங்க, ஆயத்தமாக இருங்க, கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் கேளுங்க, நம்முடைய சபைக்கு ஆண்டவர் பெரிய நிலத்தை கொடுப்பார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொந்த வீடு கொடுப்பார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உன்னதமான ஆசீர்வாதம் கையில் வரும். ஃபைனான்ஸ் உங்கள் கையில் ஆண்டவர் நிறைய கொடுக்க போற சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நிறைய கிளை சபைகள் ஆரம்பிப்ப சொல்றாரு. இங்க இருக்கிற நிறைய பேர் கையில் அற்புதம் செய்கிற வல்லமையை கத்த தருவேன் சொல்றாரு. சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கும், அற்புதங்கள் இங்க செய்வீங்க. ஹல்லேலூயா. அனாயிண்டிங் நிறைய தருவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லட்டுமா, நீ கேட்கிறது எதுவோ அது உனக்கு. இந்த 4 பாயிண்ட்ல கரெக்டாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் கேட்குறத கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதில் போட்டிருக்கு பாருங்க, உன் கால் அடிபடும் எவ்விடத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன். நீ ஆசைப்படுற இன்னொரு ஆபரகம், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுத்தேன். ஸோ நம்முடைய கண்ணோட்டம், பார்வை சரியாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, உலகத்தில் ஒலிம்பிக்கில் ஓடினா 3 பேருக்கு தான் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், செகண்டு, தேர்ட். ஆனால் பைபிளில் ஓடுற எல்லாருக்கும் பிரைஸ். கைத்தட்டு. ஓடுற எல்லாருக்கும். அதனால் அவங்க முன்னால் ஓடுறாங்களே, நான் சரியாக ஓடலே, சோர்ந்தே போகாதீங்க, ஓடி முடி. நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, நீதியின் கிரீடம் எனக்கு மட்டுமல்ல, அப்படி பிரசனத்தை விரும்புகிற எல்லாருக்கும் கிரீடம் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்களை தோல்வி அடைய விடவே மாட்டார். அல்லேலூயா.
ஆகையால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்தேங்கிறார். கொடுப்பேன், கொடுக்குறேன்ல, கொடுத்தேன். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்காக சிலுவையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலவேளை ஒரு பிரேக் த்ரூ வரணும்னா முந்தினவைகளை, கடந்த காலங்களை மறந்து விடுங்கள். கடந்த கால காயங்கள், பாதிப்புகளை எல்லாம் மறந்து விடுங்கள். முன்னானவைகளை நோக்கி மூவ் ஃபார்வர்டு. பி ஃபோக்கஸ், கெட் ரெடி. God will give you. ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இங்கே இருக்க சிலருக்கு கத்த சில காரியங்களை இந்த நாட்களை செய்ய போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்க சர்ப்ரைஸ் உங்களுக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. உங்களுக்கான சில டோர், நியூ டோர் ஓப்பன் ஆகுது. நியூ கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறாரு. நியூ ஸ்தோத்திரம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கான சில ஆசீர்வாதத்தை கத்தர் உங்கள் கையில் வந்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ ஆயத்தமாக இருந்தால் உனக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை தவறி போகாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிஜமாய் மாறும். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. தடைகள் உடைப்பவரே, ஏல் பிராஷிம், ஏல் பிராஷிம். தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. ஓ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. ஏல் பிராஷ், ஏல் பிராஷி. தடைகள் உடைப்பவரே, ஏல் பிராஷ், ஏல் பிராஷி. தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் தலையை உயர்த்தி மகிழ செய்தே. சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தே. நித்தியமாட்சி எனக்கு தந்து, நித்தியமாட்சி எனக்கு தந்து. தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பேன், தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பேன். தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தரு. ஆமே ஆமே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பாய் தருபவரே. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன். தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே.
கரங்களை தட்டி ஹalleluya. தகப்பனே, இந்த காலையில் நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து துதிக்கவும் செபிக்கவும் ஆவியானவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக பிரேக் த்ரூனிய 5 குவாலிட்டிஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்பா கர்த்தாவே, ப்ரெஸ் ஆன், மூவ் ஃபார்வர்டு. அப்பா ஃபோக்கஸ், கெட் ரெடி. எங்களுக்காக வைத்துக்கிற நன்மைகளுக்காக நன்றி. இங்கே இருக்கிற அநேகருக்கு நீ செய்ய போகிற நன்மைகள் இந்த வாரத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் மகிமைப்படுத்தப்பட நன்றியானவர். தொடர்ந்து சபை ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்திருப்போம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்ம அனைவருக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்து கை கொடுக்கும் பொழுது பிரேக் த்ரூ, மாற்றங்கள் உண்டாகும் சொல்லுங்க.